இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா 51 அதிகாரம் 9வது வசனம். எழும்பு எழும்பு பலன்கொள். இந்த நாட்களில் அநேகர் விழுந்து போன நிலைமையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். விழுந்து போகிறது, தடுமாறுகிறது, தவறி விடுகிறது தவறே இல்லை. ஆனால் அதிலே அந்த நிலைமையிலே இருந்து விடுவது தான் தவறு. வேதம் தெளிவாக நமக்கு தருகிறது, எழும்பு எழும்பு பலன்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று இன்னொரு வார்த்தை கூட ஏசாயா 52:1 சொல்லப்பட்டிருக்கிறது. எழும்ப வேண்டும். விழுந்த இடத்துல நம்ம விழுந்து கிடக்கக்கூடாது. இந்த ஒலிம்பிக்ஸில் இந்த 2024 சிமோனி பைல்ஸ் என்கிற ஒரு சகோதரியை உலகம் முழுவதும் பாராட்டினாங்க. ஏன் பாராட்டப்பட்டால், ஜிம்னாஸ்டிக்ஸில் இந்த வருடத்தில் அவர்கள் ஒலிம்பிக்கில் 3 கோல்டு மெடலும் 1 சில்வர் மெடலும் வாங்கியிருக்கிறாங்க. மொத்தம் அவர்கள் இதுவரை வாங்கினது 41 கோல்டு மெடல்களை வாங்கியிருக்கிறாங்க ஒலிம்பிக்ஸில். இப்படிப்பட்ட காரியங்களில் ஏனென்றால் 2020 ஒலிம்பிக்ஸ் முன்பாக நடந்த 2016 நடந்த ஒலிம்பிக்ஸில் இவர்கள் கோல்டு மெடல் வாங்கினாங்க. இந்த சகோதரி USA அமெரிக்கா தேசத்தை சேர்ந்தவங்க. நன்றாக சிறப்பாக தேசத்தில் வரவேற்பு, நிறைய பரிசு பொருட்கள். மறுபடியும் அந்த ஒலிம்பிக்ஸு பிரேசில் நாட்டில் ரியோ டி ஜெனீரோ என்ற பட்டணத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் பிறகு 2020 ஆண்டு ஜப்பானில் டோக்கியோவில் ஒலிம்பிக் நடக்கிறது. அந்த ஒலிம்பிக்கில் அனைவருடைய கண்களும் தேசமே உலகமே அமெரிக்கா தேசமே பார்க்கிறது. இந்த சிமோனி பைல்ஸ் இந்த வருடமும் அநேக கோல்டு மெடல்களை நமக்கு வாங்கி தருவாங்க. அமெரிக்காவுடைய கோல்டு நிறைய கிடைக்கும், டீமும் வின் பண்ணும் என்கிற எதிர்பார்ப்பு எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இவருடைய பெயர் அறிவிக்கப்படுகிறது. இவள் போய் அந்த ஜிம்னாஸ்டிக் அரங்கத்துக்குள்ளே நின்ற அடுத்த நொடி பெயர் சொல்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. இவளால் ஓட ஆரம்பிக்க முடியவில்லை. அப்படியே சிலை போல் நிற்கிறா. அப்படியே வெளியேறினாள். அங்கே இருக்கிற அம்பையர்கிட்ட, ரெஃபரிகிட்டலாம் போய் சொன்னால், ஜட்ஜிகிட்ட சொன்னால், நான் இந்த போட்டியிலிருந்து விலகி விடுகிறேன், என்னால் விளையாட முடியாது என்று சொல்லி பெரிய அதிர்ச்சி. எல்லாருக்கும் அதிர்ச்சி. தேசம் முழுவதும் ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறா, என்ன நடக்குது, ஏன் இந்த கேள்வி. அப்படியே திரும்பி வந்து விட்டாள். தேசத்துக்கு வருகிறதுக்குள்ள இவளை பற்றி தேச துரோகி, இவள் மற்ற எதிரி நாடுகளிலிருந்து பணத்தை வாங்கி கொண்டு போட்டியிலிருந்து விலகிவிட்டாள், இவளை தேசத்தில் சேர்க்கக்கூடாது, இவளை போல ஒரு தேச துரோகியை நாங்கள் பார்த்தது. இப்படியான பல குற்றச்சாட்டுகள் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், சோஷியல் மீடியாவில் இவளை பற்றிய எதிர்மறையான ஒரு பதிலும் இவங்க சொல்லவில்லை. நான் அடுத்த 4 ஆண்டுகள் 4வது ஆண்டு இந்த 2024 மறுபடியும் ஒலிம்பிக் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொன்ன உடனே 2022 ஆண்டிலிருந்து மீண்டுமாய் பயிற்சியை துவங்குகிறான். கடுமையான பயிற்சி. எல்லாருக்கும் ஆச்சரியம். 2020 இவ விளையாடவே இல்லை, திரும்பி போயிட்டா. இன்றைக்கு 2024 இவளால் ஜெயிக்க முடியுமா, இவளால் வின் பண்ண முடியுமா என்ற பெரிய கேள்வி வந்தால், வின் பண்ணால் 4 கோல்டு மெடல்கள், எல்லாவற்றையும் 3 கோல்டு மெடல் 1 சில்வர் மெடலாம் வாங்கி முடித்த உடனே இடத்துல கேள்வி முன்வைக்கப்பட்டது, 2020 ஏன் நீங்கள் போட்டியிலிருந்து விலகினீங்கள்? இன்றைக்கு இவ்வளவு முயற்சிகள், இவ்வளவு பயிற்சி எடுத்து வந்து வின் பண்ணதுக்கு பாராட்டுக்கள். ஆனால் 2020 ஏன் எப்படி நீங்கள் ஓடி ஒளிந்தீர்கள், இவ்வளவு காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்களே என்று கேட்கும்போது தான் சொன்னால், ஐயா நான் விளையாட தான் வந்தேன், ஆனால் அந்த விளையாட்டு பயிற்சியாளர், அந்த டாக்டர், கோச் எல்லாம் என்னை பாலியல் ரீதியாக துன்பப்படுத்திட்டாங்க. அந்த துன்பப்படுத்தின அந்த நிகழ்ச்சி என்னால் தாங்க முடியல. அந்த இரவு நடந்த அந்த சம்பவத்திலோடு வந்து நான் அந்த விளையாட்டில் பங்கு கொள்ள முடியாத சூழ்நிலை. அதையும் மீறி நான் எப்படியாகி விளையாட விட வேண்டும் என்று தான் நான் வந்து அரங்கத்துக்குள்ளே நின்றாலும் என்னால் அந்த சிந்தையிலிருந்து விடுபட முடியல. அந்த அவமானம், அந்த நிகழ்ச்சியினுடைய பாதிப்பு, அந்த துக்கம், அந்த எனக்கு இப்படி நடந்து விட்டதே அந்த காரியம், அதை நான் வெளியே சொன்னால் என்னுடைய தேசத்துக்கு அவமானம், அதை நான் வெளியே சொன்னால் என்னுடைய நாட்டுக்கே அது இழுக்கு. ஆகவே தான் என்னால் முடியாத அந்த சூழ்நிலை, மனநிலை ஒத்து வராத சூழ்நிலை, மனதுக்கும் உடலுக்கும் ஒரு கோஆர்டினேஷனே போய்விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் இருந்தேன். ஆகவே தான் நான் விலகினேன்.
ஆகவே தான் இதை வெளியும் சொல்லவில்லை என்று அவர் சொன்னாலாம். அப்புறம் தான் மற்றவர்களுக்கு புரிந்தது. ஆனால் தான் வேதமும் சொல்லுது, உலகம் உங்களை அவமானப்படுத்தலாம், தூசி போல் உங்களை நடத்தலாம், உங்களை சிறுமைப்படுத்தலாம், கவலையப்படாதீங்க. நீங்கள் நியாயத்துக்கு நிற்கும் பொழுது, உண்மைக்கு நீங்கள் நிற்கும்போது, எழும்பு எழும்பு, பலன்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள், மீண்டுமாய் எந்த போட்டியிலிருந்து விலகினேனோ, எந்த போட்டியில் நான் என்னால் முடியாது என்று சொன்னேனோ, அதே போட்டியில் 4 வருடம் கழித்து கடுமையான பயிற்சி, கடுமையான ஆலோசனைகள், கடுமையான காரியங்கள், மனதை மாற்றி சிந்தையை மாற்றி நான் வின் பண்ணி காட்டுவேன், வெற்றி பெறுவேன் என்று எழும்பின ஒரு சிமோனி பைல்ஸ் போல ஆண்டவர் நம்மையும் எழுப்பி ஆசீர்வதித்து உயர்த்த காத்து கொண்டிருக்கிறார். அப்படியே செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, அப்பா, எத்தனையோ பேர் அவமானத்தில் குறுகி கொண்டிருக்கலாம். மற்ற மனிதர்கள் சொன்ன வார்த்தையினால், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதனால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படியே விழுந்த இடத்துல விழுந்து விடாதபடி மீண்டுமாய் தூக்கி எடுக்கிற தேவன், அவர்களை தூக்கி எடுங்க, பலனை தாங்க, வல்லமையை தாங்க, உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. அதை இன்றைக்கே நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.